ஹலோ. எப்ப வருவீரோ இயேசு, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து வைப்பேன். எப்ப வருவீரோ, எப்ப வருவீரோ இயேசு, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து வைப்பேன். எப்ப வருவீரோ, எப்ப வருவீரோ இயேசு, எப்ப வருவீரோ, இதய கதவை திறந்து வைப்பேன். எப்ப வருவீரோ. மகனாக நான் பிறந்தேனே, மகளாக நான் பிறந்தேனே, மகனாக நான் பிறந்தேனே, மகளாக நான் பிறந்தேனே. என் பிரியமே, என் உபவதி, எழுந்து வா என் நேசரே. என் பிரியமே, என் உபவதி, எழுந்து வா என் நேசரே. எப்ப வருவீரோ இயேசு, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து வைப்பேன். எப்ப வருவீரோ, எப்ப வருவீரோ இயேசு, எப்ப வருவீரோ, இதய கதவை திறந்து வைப்பேன். எப்ப வருவீரோ. மகனாக நான் பிறந்தேனே, மகளாக நான் பிறந்தேனே, மகனாக நான் பிறந்தேனே, மகளாக நான் பிறந்தேனே. என் பிரியமே, என் உபவதி, எழுந்து வா என் நேசரே. என் பிரியமே, என் உபவதி, எழுந்து வா என் நேசரை சந்திக்கவே. எப்ப வருவீரோ இயேசு, எப்ப வருவீரோ, இதய கதவை திறந்து வைப்பேன். எப்ப வருவீரோ. பூமியோ ஒளிந்து போனாலோ, என் வார்த்தையோ ஒளியாதே. வான பூமியோ ஒளிந்து போனாலோ, என் வார்த்தையோ ஒளியாதே. என் பிரியமே, என் உபவதி, என் பிரியமே, என் உபவதி, எழுந்து வா என் நேசரே. பிரியமே நேசரே, எப்ப வருவீரோ இயேசு, எப்ப வருவீரோ, இதய கதவை திறந்து வைப்பேன். எப்ப வருவீரோ, எப்ப வருவீரோ இயேசு, எப்ப வருவீரோ, இதய கதவை திறந்து வைப்பேன். எப்ப வருவீரோ. நம்ம ஏசப்பாவை பற்றி தெரியும் நமக்கு. ஏசப்பா யாருன்னு. மை காட், அவர் யாரு? ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, தேவாதி தேவன், நம்மளை ரட்சிக்க வந்த ராஜன், நம்மளை டிஃபெண்டர் அவர், நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய ஹீலர் அவர், நம்முடைய ஷெல்டர் எபினேசர், இமானுவேல், நம்முடைய ஐ, நம்முடைய லைட், மை லவ், மை ஃபாதர்.
my Redeemer, my salvation, Yahweh, Elohim, Rapha, Jehovah. Hope. அவருக்கு முள்ளால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், சுவாசிக்கிறோம். அதனால் அவர்களை நாம் சந்தோஷமாக இருப்போம். பிரதர் வாங்க பாட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆம்பூர்லேருந்து எபினேசர் ஜெபி வீட்டிலேருந்து வந்திருக்கிறேன். ஐயா அம்மாவுடைய சிஸ்டருடைய அழைப்பினால் எங்கள் எபினேசர் ஜெபி வீட்டு அந்த ஒரு வார்த்தை இந்த பாட்டில் வருகிறதா அந்த பாடலை நான் பாடுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்சி கொஞ்சி பேசி என் மனதை மயக்கிய கோமகனே எங்கள் குல தெய்வமே, கொஞ்சி கொஞ்சி பேசி என் மனதை மயக்கிய கோமகனே எங்கள் குல தெய்வமே, கோமகனே எங்கள் குல தெய்வமே, கோமகனே எங்கள் குல தெய்வமே.
அப்பா நம்மளுக்கு எல்லாமே வாழ்க்கையில டவுட் வர்றது ரொம்ப சகஜம் இல்லைங்களா? டவுட் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? யாராவது சொல்ல முடியுமா? டவுட் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? இருங்க, இப்போ மைக்ல யூஸ் பண்ணுங்க சார். டவுட் வரும்போது எல்லாரும் நம்ம டவுட் வந்துச்சுன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேக்குறோம். தெரிஞ்சவங்க கிட்ட கேக்குறீங்க. ஓகே, டவுட் வந்தா வேற என்ன பண்றோம்? வேற யாரும் ஆன்சர் பண்றீங்க? அக்கா சொல்லுங்க, டவுட் வந்தா நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கீங்க? ஏன்னா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தான் நம்ம இஷ்டப்படுறோம். ஏன்னா மீட்டிங் எப்பவுமே தனித்தனியா பேசுவாங்க, கேட்கறது. இது டிஃப்ரெண்டா நம்ம பண்ணணும்னு தான் அப்படி பண்றோம். டவுட் வரது சகஜம். பட் அந்த நேரத்துல கர்த்தரை உறுதியா பற்றிக்கொண்டு பிரேயர் பண்ணி இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் பொழுது டவுட்டுகள் குறையும். ஸோ டவுட் வந்து நம்மளுடைய ஃபெய்த்தை வந்து என்ன பண்ணுதுங்க? கம்மி பண்ணுது. ஸோ டவுன் பண்ணுது. ஓகே, டவுன் பண்ணுது நம்மள. அப்புறம் சரி, அப்ப நம்ம வந்து அக்கா சொன்னாங்க ஏசப்பாவை வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். டவுட்டிங் தாமஸ். வெரி குட், வெரி சொல்லுங்க. டவுட்டிங் தாமஸ் என்ன பண்ணாரு? டவுட் பண்ணாரு. இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த ஆணியை அடிக்கும்போது நம்பல. அவர் ஆண்டவரோட பயணம் செஞ்சவர். 33 வருஷம் ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல இருந்தப்போ தாமஸ் என்ன பண்ணாருங்க? ஆண்டவர் நம்பல. அவர் செத்துட்டு உயிரோடு வருவேன்னு சொல்லியும் அவரை நம்பாம போயிட்டார். ஆண்டவரை பார்த்து கண்ணால பார்த்து அவர் காயத்தை தொட்டாதான் என்ன பண்ணுவேன்னாரு, நம்புவேன்னாரு. அதனால தாமஸ் வந்து நம்பல. வேற யாரு பைபிள்ல நம்பாதவங்க? பேதுரு என்ன பண்ணாருங்க? யாராவது பேச விரும்புறீங்களா? பேதுரு வந்து மறுதலிச்சார். இல்ல, நம்பிக்கை என்ன ஆச்சு அவருக்கு? நம்பிக்கையை இழந்து போயிட்டார். வெரி குட். அப்புறம் வேற என்ன ஆச்சு பேதுருக்கு? பேதுரு எது மேல நடந்தாரு? வெரி குட். யார் சொல்றது? சொல்லுங்க. என்ன ஆச்சு பேதுருக்கு? கடல் மேல நடந்து வந்தாரு. ஏன் நடந்து வந்தாரு? ஏன் டவுட் பட்டாரு? நம்ம வந்து டாபிக் வந்து டவுட் பத்தி சொல்றோம். இப்போ அவர் உலகத்தை பத்தி பார்க்கும்போது அலைகளை பார்த்தாரு, பயந்துட்டாரு. ஃபோக்கஸ் என்ன பண்ணிட்டாரு? அவர் உலகத்து மேல போயிடுச்சு அவருடைய நினைவு சிந்தனை எல்லாம். அதனால அவர் பயந்து முழுகி போற டைம்ல அந்த டைம்ல தான் அவர் ஆண்டவரை பத்தி பார்த்தாரு. ஓகே, சோ டவுட்டட் பேதுரு வந்து கீழே இறங்கும்போது தண்ணியில போகும்போது இதாயிட்டாரு. ஓகே, வேற யாரு டவுட் பட்டதுங்க? வேற யாரு டவுட் பட்டது? படகுல யார் பயணம் செஞ்சுட்டு இருந்தது? இயேசு கிறிஸ்து. கூட யார் இருந்தது? சீஷர்கள். என்னது டவுட் பட்டாங்க? காற்றும் கடலும் அதிகமா வந்தது. அத பார்த்து மடிந்து போகிறோம் கவலைப்பட்டாங்க. சோ அதனால என்ன பண்ணாங்க? ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆண்டவர் கூட தானே இருந்தாங்க. ஆண்டவர் கூடவே தான் இருந்தார். நம்ம எப்படி இருக்கிறோம் இப்போ உலகத்துல? நம்மளும் நிறைய விஷயத்துல கவலைப்படுறோம். டவுட் பண்றோமா இல்லையா ஏசப்பாவை? எத்தனை முறை நம்ம டவுட் பட்டுக்கிறோம் ஏசப்பாவை? கணக்கே இல்ல, வேற கணக்கே இல்ல. சோ மோசஸ் எப்படி டவுட் பட்டாரு? மோசே யார் சொல்றது? பாஸ்டர் ஏதோ சொல்றீங்களா? மோசஸ் எப்படி டவுட் பட்டாரு? மோசஸ் என்ன சொன்னாரு? ஆண்டவர் கூப்பிடுறாரு ஊழியத்துக்காக. கூப்பிடும் போது மோசஸ் என்ன திக்கவாயும் மந்தனவமா இருக்கிற என்ன அனுப்பாத, வேற யாரும் அனுப்பு ஆண்டவரே. சோ திக்கவாயா ஏசப்பாவை யூஸ் பண்ண முடியாதா? கண்டிப்பா. உடைந்து போன யாரையுமே ஆண்டவர் என்ன பண்றாரு? எடுத்து உபயோகப்படுத்துறேன்னு சொல்ற. வேற யாரு டவுட் பட்டது ஏசப்பாவை? சாரா என்ன பண்ணாங்க? கர்ப்பம் செத்து போச்சு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சிஎம்ஸ்ல சொல்லிட்டாங்க. 4.5 வருஷம் என்ன பாச்சு? குழந்தையே இல்லை. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான், ஆண்டவர் குட் பை, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம காரியமா நம்ம போவோம். ஆனா நான் உடலை ஆண்டவரை கண்ணீர்னால வேதத்தை திறந்துட்டு என்னுடைய கண்ணீரெல்லாம் வேதத்தின் மேல போட்டேன். அதுவும் ஆண்டவருக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? ஆண்டவரே நீர் கொடுத்தா எனக்கு ஆண்குழி கொடுக்கணும். அந்த குழந்தை ஒரு படம் வச்சுட்டேன். இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு நீங்க குழந்தை கொடுக்கணும். அவ்வளோ அழகான குழந்தைய கொடுக்கணும்னு. அதுக்கு மேல அழகான பையனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் செய்யாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரை பத்தி யாருமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? டவுட் பண்றதுல சந்தேகமே படக்கூடாது. வேற யார் டவுட் பட்டது? ஒன் லாஸ்ட் ஞாபகம் வருதா பைபிள்ல? வெரி குட், வெரி குட். சொல்லுங்க பிரதர். வெரி குட். லாசர் இறந்த பிறகு அவங்க சகோதரிகள் ஆண்டவரே 4 நாளாச்சே அவன் உயிர் எப்படி எழுவான்? ஆண்டவர் ஏன் லேட்டா வந்தாரு? இவரை உயிர்ப்பிக்கணும்ட்டு ஆண்டவர் அவருக்கு செய்தி வருது. லாசர் ஃப்ரெண்டு செத்துட்டான்ட்டு. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? டிலே பண்றாரு. இருக்கட்டும், 4 நாள் ஆகட்டும். ஏன்னா இந்த ஆவிகள் எல்லாம் போனாலையும் ஆண்டவர் உயிரோடு எழுதக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டுன்னு என்ன பண்ணாரு? டிலே பண்ணிட்டு போனார். அது இல்லாம மார்த்தா மரியாள் சுவிசேஷத்தை கேட்கறாங்க. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். கேள்வி கேட்கும் போது விசுவாசம் இல்லாம போயிடுச்சு அவங்களுக்கு. மார்த்தாள் உட்காந்துனே கேட்டுக்கிறாங்க. மரியாதை மார்த்தாளும் நல்ல பங்கை தெரிந்து கொண்ட ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் இந்த அம்மா போய் எல்லாம் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க ஏசப்பாக்கு. இருந்தாலும் விசுவாசம் மங்கி போச்சு.
நமக்கு கூட நிறைய நேரத்தில் என்ன ஆகுது, விசுவாசம் வங்கி போகுது, அணைஞ்சு போகுது. யார்கிட்டயாவது போய் காசு கேட்கலாமா, காசு இல்லையே, சிஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, ஃபோன் போடுறோம், மனுஷனை தேடி போகிறோம். உடம்பு சுகமா இல்லை, எனக்கு ஜெபம் பண்ணுன்றோம். ஏன் நம்ம மற்றவங்கிட்ட கேட்கணும்? நான் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே என்ன பண்ணுறது, சண்டை தான் போடுறது. மனுஷங்கிட்ட போக மாட்டேன். மனுஷனை நம்போதை பாகத்திலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆண்டவர் அதான் சொல்றாரு. அதனால விசுவாசத்தை நம்ம டவுட்டை எப்படி கம்மி பண்றது, ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். அப்போ என்ன இஸ்ரேல் மக்களே செங்கடல் முன்னாக வந்து டவுட் பண்றாங்க, நம்ம வழி இல்லையே அப்படின்ட்டு, நம்ம எப்படி கடந்து போறது அப்படின்ட்டு. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ண, செங்கடல் திறந்தார். அது லாஸ்டா நம்ம ஒன்று சொல்லலாம், முடிக்கலாம். கிதியோன் என்ன பண்ணாரு, பயந்துன்னு டவுட் பண்ணிருக்க. ஆண்டவரே நீர் என்னோட இருந்தா நான் ஏன் பயப்படணும் இவங்களுக்கு, பெலிஸ்தர்களுக்கு பயந்தப்ப ஆண்டவர் என்னன்னாரு, ஆர்மி கூண்டு போனா சொன்னாரு. எத்தனை பேரு? 300 பேர். 300 பேரை கூண்டு போப்பா நீன்னார். போய் என்ன பண்ணார் ஆண்டவர், பெரிய வெற்றியை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்க எந்த பயத்தோட டவுட்டோட இருந்தீங்கன்னா விட்டுருங்க, இன்னைக்கு டவுட் வேணாம் நமக்கு. வெற்றியின் நடை நம்ம போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாட வருகிறார். யார் பாட போறீங்க? இப்போ எதை பாடுறீங்களா? எதுங்க? ஓகே, கம் ஐடா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மிகுந்த பிரயாசத்தோடு உற்சாகத்தோடு சிஸ்டர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அற்புதமான இந்த நிகழ்ச்சியை அவர்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த புதிய ஆண்டிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி ஒரு பாடலை பாடி நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் எங்கோ மரித்திருப்பே. உன் கிருபை என்னில் தராதிருந்தா, கொஞ்சம் எக்கோ கம்பெனி பேசு, நான் எங்கோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் எங்கோ நான் அழிந்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் எங்கோ நான் மரித்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் எங்கோ மரித்திருப்பேன். கைகளை தட்டி உற்சாகமாக வாழ்க்கையில் ஆண்டவர் வந்ததினால் நாம் உயிரோடு இருக்கிறோம். இல்லாவிட்டால் என்றோ நாம் மரித்திருப்போம். தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, நீ தொட்டு தூக்கிவிட ஓடோடி வந்து தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, நீ தொட்டு தூக்கிவிட ஓடோடி வந்து. சொத்து சுகமும் தேவையில்லை, சொந்தம் பந்தம் மாறவில்லை. சொத்து சுகமும் தேவையில்லை, சொந்தம் பந்தம் மாறவில்லை. என் தேவா, என் ராஜா, என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே.
முகர்ந்து கிடந்தேன், உன்னதத்தில் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. நான் உலகின சேற்றிலே நான் முகர்ந்து கிடந்தேன், உன்னதத்தில் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, சொல்லி அழைத்தது நீ. பேரோ புகழோ தேவையில்லை, சொல்லி அழைத்தவர் நீ போதும். என் தேவா, என் ராஜா, என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் எங்கோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் எங்கோ அழிந்திருப்பேன், நான் எங்கோ மரித்திருப்பேன், நான் எங்கோ அழிந்திருப்பேன். அல்லேலூயா. கைகள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இப்போ நம்ம பேசுறது கிராஸ் பத்தி, சிலுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் நம்மளுக்கு சிலுவை ரொம்ப இம்பார்ட்டன்ட்? சிலுவை தம்பி கான்சென்ட்ரேட்டிங்க பண்ணுங்க, மைக்கு ஒர்க் ஆகுது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனால அந்த சிலுவை மகிமைப்பட்டது. ஓகே. சோ சிலுவை ஏன் அவர் தெரிஞ்சுக்கினார்? சிலுவையின் மூலமா என்ன வருது நமக்கு? ரட்சிப்பு வருது, வெற்றி. வெற்றி. பிசாசானவர் என்ன பண்ணாரு? தோற்கடிச்ச பிசாசானவர் என்ன பண்ணாரு? தோற்கடிச்சார். The cross giving salvation and sacrifice. சோ சிலுவை யாரு சுமந்தது? கொஞ்சம் தூரம் சீமோன். யாரு சொல்லுங்க பிரதர். ஏன் அவர் இது பண்ண வச்சாங்க? ஆண்டவரால் இருந்ததால சிலுவை சுமந்தவர் யாரு? சீமோன். சோ நம்ம சிலுவையில என்ன கத்துக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? அவருடைய பாடுகளை நம்ம பார்க்கிறோம். பாடு. அது போல ஏத்துக்கணும் மத்தவங்களுடைய பாவம். இயேசு என்னன்றாரு? சிலுவை எடுத்துக்கொண்டு சொல்லுங்க. சிலுவையை பின்பற்றுகிறவன் என்னை பின்பற்றி வர வேண்டும். நம்பிக்கை என்னன்னு சொன்னா, தேவன் அன்பாக இருக்கிறார், நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் மரித்திருக்கிறாரு. மரித்தால் ஒரு வாழ்வு உண்டு. அவர் இயேசு மரித்து அடக்கம் பண்ணது போல நம்மளை உயிரோடு எழுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்கிறது. நித்திய வாழ்வு நமக்கு உண்டு என்பதை சிலுவை காட்டுகிறது. தேவன் நம் மீது வைத்த மிகப்பெரிய ஒரு அன்பு, கிருபை, இரக்கம். என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். கை தட்டுங்க. என்னை அனுதினமும் பின்பற்றணும். சோ நம்ம அனுதினமும் ஆண்டவரை பின்பற்றணுமா? சில நேரத்தில் நம்ம சிலுவை எடுத்துக்கிறோம். சிலுவைன்றது என்ன? இது பாடுகள். பாடு, பயங்கரமான வேதனை, கொடுமை, அவமானம், காரி உமிழ்ந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்னன்றாரு? ஆண்டவரே, இவர்கள் செய்கிறதே அறியாம செய்யறாங்க, மன்னி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? எத்தனை பேர் சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்தாங்க பைபிள்ல? சிலுவை ஃபேஸ் பண்ணவங்க எத்தனை பேர்? ஆண்டவருடைய சீஷர்கள் 12 சீஷர்களும் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்தாங்க. அதுல பேதுரு தான் ரொம்ப லேட்டு. அவர் வந்து மறுதலிச்சு போகும்பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் காட்சி கொடுக்கிறார் ரோம்ல. இது சரித்திரம். ரோம்ல வந்து அவர் ஓடி ஒளிறாரு. இயேசு மறுபடியும் சிலுவையை தூக்கின்னு வராரு ரோம்ல. அப்போ பேதுருவே, நீ என்ன மறுபடியும் நான் சிலுவையில நான் வந்து மரிக்க போறேன் அப்படின்ன உடனே அப்பதான் அவன் அழுந்து என்ன பண்றான்னு சொன்னா, ஆண்டவரை போல என்ன இப்படி அறையாதுங்க, தலைகீழ சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லி அவர் மரித்திருக்கிறார். இது சரித்திரம். அது இல்லாம சிடி ஸ்டட்னு ஒரு மிஷினரி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்னவா மிஷினரி. அவருடைய வெல்த்து, அவருடைய மணி எல்லாம் லண்டன்ல விட்டுட்டு எங்க போனார்? அவர் ஆப்பிரிக்கால போய் மிஷினரி ஊழியம் பண்றதுக்காக அவர் போய் சிலுவை சுமந்து கொண்டு ஆண்டவருக்காக என்ன பண்றார்? எல்லாத்தையும் இழந்துட்டார். அது மாத்திரம் இல்லை, நீங்க எல்லாம் நியூஸ்ல கேட்டிருப்பீங்க. யாரு? கிரஹாம் ஸ்டெயின். யாரு அவரை பத்தி சொல்றது? சொல்றீங்களா? ஓகே. யார் அவரு? எங்கிருந்து வந்தாரு? மிஷனரி. எங்கிருந்து வந்தாருங்க? ஆஸ்திரேலியால. என்னாச்சு அவருக்கு? அவர் வந்து பயங்கரவாதிங்க 2 பிள்ளைங்களையும் அவரையும் வந்து ஜீப்ல அப்படியே
ஃபயர் பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. எரிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் பெரிய ஒரு எழுப்புதல்ல அந்த அவங்க மனைவி சொன்னாங்க, எங்கள் கணவனாரை வந்து பிள்ளைங்க இவங்கள ஃபயர் பண்ணிட்டாங்க, நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதனால ஓடிட்டாங்களா ஆஸ்திரேலியாவுக்கு? இல்லை, ஓடல, அங்கே தான் இருக்காங்க. இப்போ இருந்து கர்த்தருடைய பணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமென். அதனால பெரிய ஒரு எழுப்புதல் ஒரிசா மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கு. நாகான்ற ஒரு ட்ரைப்ஸ் இதில் நாகாலாந்துன்னு நினைக்கிறேன், சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு சொல்கிறாங்க. அஸ்ஸாமில் ஒரு ட்ரைப் அவர். அந்த ட்ரைப் வந்து என்ன ஆச்சா, இங்கிலாண்டில் ஒரு மூமெண்ட் இருக்கும்போது வேல்ஸ்லேருந்து ஒரு மிஷினரி இங்கே வந்து அந்த ட்ரைபுக்கு வந்து இயேசுநாதரை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து ரட்சிக்கப்பட்டு அவரால் அந்த கிராமமே நிறைய வில்லேஜ் பீப்புளெல்லாம் ஆண்டவரை தெரிஞ்சுட்டு அந்த சீப்புக்கு தெரிய வருது, இந்த மாதிரி நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க அப்படி. அப்போ அந்த சீப் வந்து முதல்ல அந்த கிறிஸ்டியனாக மாறின அந்த ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு நிற்க வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, நீ ஏசாமியை வந்து விட்டுரு, அப்போனா உன் குடும்பத்தை காப்பாற்றுவோம். அவர் சொல்கிறாரு, இல்லை நான் பண்ண மாட்டேன். அப்போது அவங்க சொல்கிறாங்க, உங்கள் 2 பிள்ளையும் நாங்கள் கொல்ல போகிறோம் அவர் கண்ணு முன்னாடி. அப்போது அந்த ட்ரைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல ஏரோ, அந்த போன் ஏரோ வில்லாம்பு, அதில் 2 குழந்தைங்களும் கண்ணு முன்னாடி சாகுறாங்க. இப்போவாது ஆண்டவரை விட்டுட்டு நீ சிலுவையை மறந்துடு, வேணாம், உனக்கு எல்லா சுகமும் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அவர் சொல்கிறாராம், நன் கம்ஸ் வித் மீ, எது என்னோட வரலனாலும் இயேசுநாதன் என்ன பண்ண மாட்டேன், நான் மறுதளிக்க மாட்டேன். அப்புறம் அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஒய்ஃபை கொலை பண்ண போகிறோம். இப்போ என்ன சொல்கிறேன், யார் என்னோட சேரலைனாலும் இயேசுநாதரை நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். அவரையும் கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த எல்லாம் குடும்பமே செத்துடுது. அப்போ அவர் பார்க்குறாரு, என்ன இந்த மனுஷன், இப்பேற்பட்ட மனுஷன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவருக்கு போய் உயிரை கொடுக்குறாரு, இது எப்பேற்பட்ட நம்பிக்கையாக இருக்கும், இது எப்பேற்பட்ட கடவுளாக இருக்கும், நானும் நம்பி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் நம்பி அந்த ஹோல் வில்லேஜுமே என்னாச்சான் ஆண்டருக்குள்ளே வந்துச்சான். அதான் அந்த பாட்டை நம்ம பாடலாமா? என்ன பாட்டு? இயேசுவின் பின் டேக் அப் த கிராஸ். என்ன பாட்டுங்க அது? பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஓகே, யார் லீட் பண்ணுறது? நல்ல வாய்ஸ் இருக்குங்க, வாங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தே. எஸ், போடலாமா? பாடலாங்களா தம்பி? ஓகே, போடுங்க பாஸ்டர். இருக்கு, அது மைக்கில் பேசு. பாஸ்டர் ஒன்று ஆட் பண்ணோன்றாரு இதோட. ஓகே ஓகே பாஸ்டர். பார்த்தீங்கன்னாக்கா அவன் எவ்வளோ பாடுகள் அனுப்பிக்கிறாங்க. எல்லாம் இழந்து போன பிறகு கூட பாருங்க, பொண்டாட்டி சொல்றாங்க, இப்போ நீ இயேசு இயேசு என்று சொல்றியே, ஆனா இயேசு தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்றாங்க. அப்போ யோபு என்ன சொல்றாரு, ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் பண்ணி, பைத்தியக்காரி பேசுற போற பேசுறிய, தேவன் இடத்துல நன்மை பெற்ற நாம் ஏன் தீமை பெறக்கூடாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சரீரம் கூட போயிடுதுங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உயிரை வர சொன்னாருங்க. ஆனா உயிரை மாற்றம் எடுக்காத, அவன் சம்பாதிச்ச அத்தனை சொத்துகளையும் என்ன செய்யற, ஆண்டவருடைய அனுமதி தான் பிசாசு விட்டு எடுக்க செய்கிறார். எடுத்த பிறகும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கடைசி வரைக்கும் இயேசுக்காக சாட்சியாக இருந்தார். ஆமென் ஆமென் ஆமென். பாடலாம், அந்த பாட்டை பாடலாம் நம்ம. ஓகே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் உலகமே பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே
கம் ஐடா ப்ளீஸ். ஓகே, ஐடா ஒரு சாங் கொடுப்பாங்க நமக்கு. ஓகே ஓகேவா, நெக்ஸ்ட் கம். Praise Lord. I am Ida Susan from Blessing Prayer House. இருக்கு, டைம் இருக்குங்க. இன்னும் யாராவது வருவாங்க? Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. வானாதி யார் இல்ல? சின்ன ஒரு டாபிக் நம்ம முடிச்சிடலாம். இப்போ என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஆங்கர், கோபம். எல்லாருக்குமே கோபம் வர்றது உண்மைதான் இல்லைங்களா? நம்ம கோபத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்? இயேசுக்கு கோபம் வந்துச்சுங்களே, அவருடைய ஆலயத்தை வந்து என்ன செய்தாங்க? அசூசிப்படுத்தினாங்க. இது தேவனுடைய ஆலயம், இது வந்து என்ன செய்யுங்க அசூசிப்படுத்தான்னு சொல்லி கயிறு எடுத்து பின்னி எல்லாரும் விரட்டி, அந்த கோபம் இயேசுக்கு வரும்போது கோபம் வரணும்னு சொல்ல முடியாது. கோபம் வரும், ஆனாலும் பாவம் செய்யாதுன்னு. கோபம் செய்தாலும் பாவம் செய்யாது. அந்த கோபத்தை எப்படி நம்ம சேனல் பண்றோம்? வேற யார் பேசுறது? வேற யாருக்கு கோபம் வந்துச்சு பைபிள்ல? மோசேக்கு என்ன ஆச்சு? என்ன பண்ண? அப்படி வாப்பா, காலை போவாங்க. கோபப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? கொண்டுட்டாரு. பெலிஸ் கோலை வச்சு ஆத்துல அடிச்சிட்டாரு. தண்ணி வந்துச்சு. 2 முறை ஆண்டவர் எத்தனை முறை அடிக்க சொன்னாரு? மறந்துட்டீங்களா? பேச சொன்னாரு, ஆனா இவரு அடிச்சு. வாங்க சிஸ்டர். ஓகே, நீ தப்பா சொல்ற. ஓகே, ஆண்டவர் வந்து அந்த கண்மலையை பார்த்து பேச சொன்னாரு, ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா அடிச்சிட்டாரு. அதனால என்னாச்சுன்னா அவர் அந்த கானான் தேசத்தை பார்க்காம ஆண்டவர் அவரை எழுந்துட்டாரு. அது ஒரு மைனஸ். ஸோ அன்கண்ட்ரோல் இது ஆங்கரை நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா என்ன ஆகுதுங்க? என்னத்தை இழந்து போறோங்க? அந்த சுதந்திரத்தை, இட்டர்னிட்டியை. குட் குட், வெரி குட் பாயிண்ட்டுக்கு வரீங்க. ஆண்டவர் நம்ம கோபப்பட்டு என்ன பண்ணாரு? காயின் என்ன பண்ணாரு? யாரை கொலை பண்ண? நல்லா பேசுறீங்க நீங்க. ஓகே, சொல்லுங்க பிரதர். சொந்த சகோதரனையே அவரு கொலை பண்ணிடுறாரு. ஏன் கொலை பண்ணாரு? என்ன வந்துச்சு அவருக்கு மனசுல? மனசுல எரிச்சல், பொறாமை. ஏன் பொறாமை வந்துச்சு? ஆண்டவர் இஷ்டம், அங்கீகரிக்கிறது அங்கீகரிக்காததும் ஆண்டவர் இஷ்டம். ஆனா அவருக்கு வந்து பொறாமையை காணப்பட்டதுனால கொலை பண்ணி போட்டார். ஸோ என்னாச்சு? அவர் லைஃப் என்னாச்சு? அவர் லைஃப் வந்து அந்த பரிதாபமா போயிடுச்சுங்க. ஒரு பிளஸிங் இல்ல. ஆமா, எந்த ஒரு ஆண்டவருடைய பிளஸிங் அவருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காம போயிடுச்சு. வேற பார்வோன் என்ன பண்ணாரு?
பார்வோன் இஸ்ரேல் மக்களை வந்து ரொம்ப கொடுமை பண்ணாரு, அடிமைத்தனத்தில் நடத்தினாரு. ஆண்டவர் கோபம் இன்னொரு முறை கூட வந்துச்சு. அது என்ன கோபம்? ஆலயத்தில் பார்த்து சூமின கை உடையனை பார்த்து கேட்குறாரு, சண்டேல ஹீல் பண்ணுறதா இல்லை சாபத்தை அனுசரிக்கிறதா? அப்போ அவங்கெல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் கோவம் வந்துட்டு என்னான்றாரு, சூமின கையை உடைய பார்த்து கையை நீட்டு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அவனை குணமாக்குகிறார், ஓய்வு நாளில் குணமாக்குறார். ஸோ நம்மளுக்கு கோபம் வரலாம். பிரதர் சொன்ன மாதிரி கோபம் செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. வாங்க பிரதர், இப்போ அவருடைய பாட்டை நம்ம கேட்போம். யாருடைய ஃபோன்? ஒரு மைக் ஆஃப் பண்ணு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாளிலே இந்த புதிய ஆண்டில் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் ஐயாவுடைய டாக்டர் அவர்கள் சகோதரி அவர்கள் இந்த நாளில் சென்ற வருடம் வந்தோம், இந்த வருடத்தில் எங்கள் அழைத்திருக்கிறார். அதனால் நாங்கள் ஆம்பூர்லேருந்து வந்திருக்கின்றோம். எபினேசர் ஜெபவீட்டு சார்பாக இந்த பாடலில் ஒரு பழைய பாடல், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பாட்டு எல்லாருக்கும் பிரியமான பாட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரி மாட்டு தொழுவமது பிறந்தார் பரமபிதா. தூசைகள் நீ மறியில் மடியில் தவழ்ந்தாரே சுபிதா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கல்வி பயின்றாரே, ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன் உயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. எல்லா உயிர்களும் தன் உயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. ஜெருசலம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரம போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமையில் செய்தே திறமையை பாஸ்கா பெருமையை வளர்த்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையில் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே.
அதிசயம் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவன் தொண்டு என்றார். கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். முப்பதாம் வயதில் யோர்தான் ஆற்றில் கரையினில் சென்றாரே. யோவான் என்ற ஞானி நல்வால் நோன்புகள் ஏற்றாரே. ஞான தானமும் ஏற்றாரே. துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழி பல சொன்னாரே. இயேசு நல்மனம் யுதாஸ் நன்றியை மறந்து காட்டி கொடுத்தாரே. 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தாரே. ஜனகரியம் என்ற நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே. தெய்வ நிந்தனை செய்பவர் என்ற பழியை சுமந்தாரே. கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அல்லேலூயா. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ சின்ன டாக் என்னன்னா ஃபியர், பயம். பயம் வருதா நமக்கு? காசு இல்லைன்னா என்ன வருது? பயம். வேற எப்போ பயம் வருது? வியாதி. ஓகே, மரண பயம் வந்ததுங்க. எங்க நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு தலைவலி, வயிற்று வலி வந்தாவோ என்ன சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா அந்த புள்ள தடிக்க கூட கள்ள தடி கூட விழுந்து செத்து போறாங்க. ஒரு வியாதின்னு வந்த உடனே நம்ம மறிச்சு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வருது. ஆனா வேதத்துல பாக்குறோம் 365 இடத்துல பயப்படாதே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிற அந்த ஒரு தைரியம் நமக்கு இருந்தா இந்த பயமே வராது. வேதம் சொல்ல நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் சொல்றாருங்க. இயேசுநாதர் பிறந்தப்போ என்ன சொல்றாரு? முதல் வார்த்தை மேய்ப்பருக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்க சிஸ்டர். என்ன சொன்னாரு? கம்ப்ளீட் பண்ண எல்லாருக்கும் பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆனா என்ன ஆச்சு, பிளெயின்ல வந்துனே இருந்தேன் லண்டன்ல இருந்து. கொஞ்ச தூரம் தான் தாண்டி வந்துச்சு, ஒரே டர்புலன்ஸ், பயங்கரமான டர்புலன்ஸ். மரண பயம் ஆட்கொண்டுச்சு. அதுவும் கொஞ்ச நேரம் டர்புலன்ஸ் இருந்தா பரவாயில்ல, 20 மினிட்ஸ் அவ்வளோதான்டாப்பா, நம்ம செத்தோம் இன்னைக்கு, இனிமே போக மாட்டோம். ஆனா நான் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு, ஆண்டவரே இவ்வளோ. அப்போதான் அந்த உண்மையான இந்த சாகர பயங்க, அது உயிரோடு இருந்து சாகருடைய இது மேலே போனாதான் தெரியும். கீழே நீங்கள்லாம் கார் ஓட்டின்னு ஜாலியாகிறீங்க, நாங்கள் பறக்கிற எங்களுக்கு தான் தெரியும். அப்போ நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாரும் காசு வாங்கி கோயில் கட்டுறாங்க, அது கட்டுறாங்க, ஆனால் என்னுடைய பணத்தில் என்னுடைய கஷ்டத்தில் உமக்குன்னு நான் ஒரு டென்ட்டு போட்டிருக்கிறேன்.
சாலமோன் ராஜா சொல்றாருங்க, ஆண்டவரே உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார், அவர் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணணுன்றார். பிரதிஷ்டை பண்ணும் பொழுது 1000 பலிகளை செலுத்தினாங்களாம். எத்தனை பலி? 1000 பலி ஆண்டவருக்காக. ஆண்டவரே, நான் ஒரு பலி இல்லை, உமக்காக நான் துதி பலியை செலுத்த போறேன், நான் உயிரோடு போகணும், நான் இந்த பிளெயின்ல என்ன ஆகக்கூடாது, நான் சாகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொன்னேன். என்னையே அறியாம அந்த பயத்துல நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சத்தமா ஜெபம் பண்ண, எல்லாரும் அவங்கவுங்க கடவுளுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா நீர் உண்மையான தேவன்னு நான் நம்புறேன், நீங்க உண்மையான தேவன்னா என்ன காப்பாத்துங்க, நான் சாகக்கூடாது இந்த பிளேன் கிராஷ்ல. நம்ம கூட இதுல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், இது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் நிறைய டெத்தெல்லாம் ஆச்சு, பிளேனெல்லாம் இதாச்சுன்ட்டு. அப்போ நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா நான் போய் நான் அந்த ஆலயத்தை நான் கட்டணும், நான் வந்து என்னுடைய காசுனால என்னுடைய கஷ்டத்தினால நான் செய்திருக்கிறேன், அதனால் நான் உமக்கு துதி செலுத்தினா என்னை உயிரோடு கொண்டு போங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், 20 மினிட்ஸில் கம்ப்ளீட் இது டர்புலன்ஸ் எல்லாம் நின்று போச்சு. அப்போ இறங்கிட்டு பக்கத்தில் ஒரு இந்து அம்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸுங்க, என்னத்துக்குமா அண்ணன் ஜெபம் பண்ணிங்களே நீங்கள், ஆண்டவர் நிறுத்தினார். ஆண்டவர் அந்த டர்புலன்ஸ் என்னத்துக்கு கொடுத்தாரு அந்த அம்மாவை தொட. அந்த அம்மா சொல்கிறாங்க, நானும் கிறிஸ்துவ இதுக்கெல்லாம் போயிருக்கேங்க, ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன், ஜெபம் பண்ணுவேன் கோயிலுக்கு போனேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனால், ஆனால் ஆண்டவரை முழுசியாக நான் ஒப்பு கொடுக்கல, என்னோடய மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் குழந்தை இல்லாமல் இருக்கிறான். அப்போ நான் சொன்னேன், இருதயத்தை கொடுமா ஆண்டவருக்கு, வேறு எதுவும் வேணாம். அவர் பொண்ணை கேட்கல, மணியை கேட்கல, தங்கத்தை கேட்கல, அவர் இருதயத்தை கேட்கிற தேவன். அதனால் அந்த மகள் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போது பயத்தில் நம்ம என்ன பண்ணணும், யாரை நோக்கி பார்க்கணும்? அப்போ வேதத்தில் பயந்தவங்க வேற யார் நம்ம பார்க்குறோம்? மோசே கூட என்ன பண்ணுறாரு, பார்வோன் முன்னாடி பேசுறதுக்கு பயப்பட்டாரு, நம்ம பார்த்தோம். கிதியோன் பயப்பட்டாரு. எலிஜா ஆண்டவருடைய ஊழியக்காரர். நீங்கள் ஊழியக்காரராக இருக்கும்போது, ஊழியம் செய்யும் போது என்ன பயம் வந்துச்சு உங்களுக்கு? பிரதர் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுங்கள். ஸோ எலிஜா வந்து அந்த ஜெசபேல வந்து எத்தனை இது பிரதர் 450 ப்ராஃபிட்ஸ் வந்து பாகாலுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு போட்டி நடக்குது. பாகால் தெய்வமானா அந்த அக்னி வரட்டும் வானத்திலிருந்து. ஒரே ஒரு ப்ராஃபிட் எலிஜா நின்று ஆண்டருக்கு முன்னாடி சவால் விடுறாரு, ஏன் தேவன் உண்மையான இருந்தால் இங்கே வரட்டும் நெருப்பு இப்போ அந்த பலி மேலே. அப்போது 450 பேர் கூப்பிட்றாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பதிலும் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, தண்ணியை கொண்டு ஊற்றுறாரு. தண்ணி ஊற்றுனா எங்கன்னா நெருப்பு வருமா? அணிஞ்சு போடும் இருக்கிறது ஊத்துறாரு. பலிப்படத்தை சுற்றி என்னத்தை ஊத்துறாரு, தண்ணியை ஊற்றிட்டு பலியை வச்சுட்டு ஆண்டரை கூப்பிட்டோன்னா என்ன வருதாங்க, அக்கினி பட்சிக்குது வந்து பலியை. அப்படியா அக்கினியில இறங்கி பதில் கொடுக்குற தேவன் யாரு? ஏசு கிறிஸ்து, உண்மையான தேவன். ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு அவர் என்னன்றா, அந்த ஜேசபேல் ராணி அந்த எலிஜா போய் கூட்டின்னு வாங்கடா கொலை பண்ணலாம் அந்த தீர்க்கதரிசியை. ஜெசபேல் பயந்து ஓடுறாரு. யாருக்கு பயந்து? இவ்வளோ அதிசயம் செஞ்சவர் இந்த பொண்ணுக்கு பயந்துன்னு ஓடுறாரு இல்லையா? அப்போ ஆண்டவர் திருப்பி அவரை தேற்றார். நம்மளும் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், பயப்படுறோம். நோய் வந்தால் பயப்படுறோம், ஐயோ இதுவாக இருக்குமா, கேன்சராக இருக்குமா, ஐயோ இந்த கஷ்டம் இருக்குமா. நானும் நிறைய நேரம் பயந்துருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் என்னன்றாரு, பயப்படாதேங்கள். ஞானஸ்தானம் எடுத்துட்டு வீட்டுக்கு தெரிய ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்பா அடிக்கடி வர இந்து ஃபேமிலி. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பயந்துட்டேன் நான், அவசரப்பட்டுட்டுமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் பயன்றதே கிடையாது என் வாழ்க்கையில். ரெண்டாவது இன்னொரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சிட்டார், 3ஆம் நாள் உயிரோடு வந்து எழுந்திருக்கிறார். சீஷர்கள் வீட்டில் பூட்டி எல்லாம் வந்து பயந்து நடுங்கி இருக்கிறாங்க. இயேசு வந்தவங்க இன்னும் பயந்துறாங்க. ஏதோ ஒரு ஆவேசம் சொல்லிட்டு பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம். ஆமென். இந்த நாளில் கூட உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அதே போல மார்த்தாள் மரியாள் கல்லறை திறக்கிறதை கண்டு பயந்தார்கள், தூதனை பார்த்து பயந்தார்கள், ஆவேசம் என்று சொல்லி ஓடுகிறார்கள். அப்பதான் சிறிய இயேசு சொல்றது இந்த காரியமும் வெளிப்படுது. ஆமென் ஆமென். அது இல்லாம மரியாள் ஆண்டவருடைய தாயார் என்ன பார்க்குறாங்க, கர்ப்பமாகறாங்க. புருஷனே அறியேன், பயம். எங்கடாப்பா இது புருஷன் இல்லாமல் இந்த அம்மா கன்னிகை வந்து என்ன ஆயிடுது, கர்ப்பவதி ஆயிடுது. ஏசுநாதர் ஆண் பெண் உறவோட இதானாரு இல்லையே, பரிசுத்தாவினால கர்ப்பமானார்னு வேதம் சொல்லுது. அப்ப இந்த அம்மா பயப்படுறாங்க, ஐயோ 4 பேர் என்ன பத்தி பேசுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு என்னன்றாரு, பயப்படாதே. புரியுதுங்களா? அதே போல தாவீது என்ன பண்றாரு, கோலியாத் வந்து நின்று எத்தனை நாள் இது பண்றாருங்க பாஸ்டர்,
அவங்கள இஸ்ரேல் ஜனங்களை நிந்திக்கிறார், தேவனை நிந்திக்கிறார். ஆனா தாவீது என்ன பண்ணாரு? அந்த அன்சர்கம்சைஸ்ட் மேன், என்னது என்ன அது சொல்லுவோம், விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி ஆண்டவரை தூஷிக்கலாம்? அதனால ஆண்டவர் என்ன பண்ண, தூஷிக்கிறதுக்கு இவன் யார் சொல்லிட்டு கூழாங்கலை வச்சு என்ன பண்றாரு? அடிக்கிறாரு. வெற்றி ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். ஸோ பயப்படுகிற நாளில் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன்றார் சொன்னார. போகும்பொழுது பயப்படுறாங்க, ஆண்டவர் தான் கூட இருக்காரு. போட்ல அலை வருது, எல்லாம் மோதுது, ஆனாலும் பயப்படுறாங்க. நம்ம கூட இயேசுநாதர் இருக்கும் போதே பயந்தாங்க. ஆனா நம்ம இயேசுநாதர் இப்ப இல்லை, ஆவியா இருக்கிறார். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். ஸோ அந்த பயத்திலேருந்து நம்ம என்னவா இருக்கணும்? நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, வெளியே போகும்பொழுது, ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஒரு நாள் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறேன். நான் தெரு ஊழியத்துக்கு போகிறது வழக்கம் எனக்கு. நான் என் கூட யாரும் வர்றது கிடையாது, ஏன்னா நமக்கு யாரும் கிடையாது. ஆண்டவரோடு போகும்பொழுது நம்ம தனிமையாக தான் போய் பழக்கம். நானும் வாலாஜா பாஸ்டர் இவர் வாலாஜா சுற்றி நாங்கள் தெருவில் நின்று போய் நாங்கள் ஊழியம் செய்வோம். இவர் கூட தான் போவேன் நான். அவர் சொல்லிடுவாருமா இங்கே வந்துருன்னுடுவார். ஸோ நான் என்ன பண்ணுவேன், என் டிரைவர் தான் இருப்பார் என் கூட. அப்புறம் வரும்போது தான் டிரைவர் சொல்லுவோம், ஐயோ இது வந்து சாரா இங்கே ஆசுற இடமா, நீ ஏன் இப்படி வந்தீங்க இங்கன்னு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பயம் வரும், என்னடாப்பா எந்த இடத்துக்கு வந்துக்கிறோம் நம்ம அப்படின்னு. அப்போ ஒரு இந்து டெம்பிளுக்கு முன்னாடி நின்று தெருவில் கூட்டம், நைட்டு 10 மணிக்கு தான் நான் வர்றது உண்டு. நின்றுட்டு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறேன், வீடியோ எல்லாம் போட்டுட்டு. மழை மெதுவாக தூருது. எனக்கு உள்ளுக்குள்ளே பயம், ஐயோ என்னடா இது, எலக்ட்ரிக் இதெல்லாம் இருக்குது, தண்ணி போயிடுச்சுன்னா ஷாக் அடிக்குமே, என்ன பண்ணுவேன் ஏசப்பா. நான் ஒன்று சொன்னேன், ஏசப்பாட்டு எல்லாம் நான் கேட்குறதெல்லாம் கிடையாது, சண்டை தான் எப்போ அவர்கிட்ட. இதை கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி நான் போகிறேன், அவ்வளோதான். ஏன் புள்ளன்ற அதிகாரத்தை கொடுத்துட்டு பிறகு நான் என்ன உங்ககிட்ட வேண்டினுங்கிறது வந்து அமைதியாக கெஞ்சினுங்கிறது, அதிகாரத்தோடு போ. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா என் இன்ஸ்ட்ருமெண்ட் பியானோ நனைஞ்சா கூட பரவாயில்ல, அது கெட்டுப்போனா கூட பரவாயில்ல, நான் மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, நான் பேசுகிறேன், உங்களை பற்றி தானே பேசணுன்னு வந்துக்கிறேன், அது முடிச்சுட்டு தான் போவேன். ஆரம்பித்தேன், மெதுவாக தூருது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா தானாக நின்று போச்சு. மழையை நிறுத்துகிற தேவன், இயற்கையின் மேலே அதிகாரம் உள்ள தேவன், நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் எந்த பயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் எதுக்கும் பயப்படவே கூடாது. எந்த வியாதியோ எந்த பண கஷ்டமோ எது இருந்தாலும், எனக்கு கூட நீங்கள் நினைக்கலாம், அந்த அம்மாவுக்கு நிறைய படம் இது காசு கொடுக்குறாங்க பிறந்தநாடப்போ இப்படி அடிக்கடி நடத்துகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்கு இருக்கிற கடன் எவ்வளோ சொல்லட்டுங்களா? லட்சத்தில் இருக்குது, 23 லட்சம் இருக்குது. அதை பற்றி கவலை கிடையாது எனக்கு. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்தந்த நேரத்தில் அதாவது கொடுக்க. ஸோ நம்மக்கிட்ட கடன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜோம் பண்ணுவீங்க, எந்த கூட்டையும் நடத்த மாட்டீங்க, ஒரு பாக்கெட்டு ஒரு பைசா அப்படி வராது வெளியே, இல்லைங்களா பிரதர்? வருங்களா அக்கா, வருமா வராதா? எந்த ஃபிக்ஸடில் போடலாம், எதில் ரொட்டேட் பண்ணலாம், எந்த நிலத்தை வாங்கலாம், இதுதான் நம்ம நினைப்போம். ஆனால் நான் அப்படி கிடையாது. அது எங்கள் அப்பா சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா சொல்லுவார், ஏமா இத்தனை நிலம் வாங்குற நீ, ஆண்டவருக்காக ஒரு நிலத்தை விற்று ஊழியம் செய்யுன்னு சொல்லுவார். ஐஸ்வர்யவான் வந்தான் ஆண்டவர்கிட்ட, என்ன பண்ணா, ஆண்டவரே மோட்சத்துக்கு போகிறதுக்கு எப்படி ஆண்டவரே வழின்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், டே உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் விற்றுட்டு வாடா, மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னார். அவன் ஒரு வேளை விற்றுட்டு சரி ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம், வித்து மனசு இல்லை, ஆண்டவர் பணத்தை கேட்குறவரா? அவன் வித்துட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா ஏசப்பா என்ன பண்ணிப்பாரு, மோட்சம் கொடுத்துட்டு பாரு. நம்ம ராஜா அப்படியேப்பட்டவரா அவரு? அவன் மனசு இல்லாமல் போயிட்டான். அதான் சொன்னார், ஊசியின் காதில் ஒட்டகம் போய் நுழையுமா ஆண்டவர் சொல்றார். ஸோ பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான் பிரவேசிக்க முடியாது. ஆகவே பணம் இருக்குதோ இல்லையோ, பையன் வேலை செய்கிறானோ இல்லையோ, ஆண்டவர் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறைவே படக்கூடாது. அதான் நான் சொன்னேன், ஏசப்பா என் வட்டி ஏறினா கூட பரவாயில்ல, என் துதி ஏறணும். பிரைஸ் தி லார்ட். ஓகே வாங்க பிரதர். கண்டு விசுவாசித்தான் ஆருயிர் சீடன், காணாமல் விசுவாசி பாக்கியம் பெறுவாய். இன்று அத்தனை பேரும் நாம் எல்லோரும் அமர்ந்து காணாமல் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். பாடுகிறவர்கள், பேசுகிறவர்கள் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணாமல் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு கம்போசிங் சாங். ப்ளீஸ் இவங்க போடுறதான் பிட்டு, நீங்க போடுறதுதான் ஸ்டோக். காணாமல் விசுவாசி நீ நாளும் சுகவாசி, காணாம்
லாங் ஸ்ட்ரோக் கொடுங்க தப்லா. காணாமல் விசுவாசி நீ நாடும் சுகவாசி. நம்மளுக்கு எல்லாம் ஸ்டோரி ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா? ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு பாஸ்டர் இருந்தாராம். 50 வருஷம் அவர் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நமக்காவது மந்த்லியான அக்கா சேலரி வருது இல்லைங்களா? நம்ம போய் எங்களுக்கெல்லாம் 24ஆம் தேதியே சேலரி வந்துடும். ரொம்ப நல்லா இருக்கும். எப்படாப்பா 3 வாரம் தான் செஞ்ச மாதிரி இருக்கு. சவுதியில் அக்கா எப்படி சேலரி சொல்லுங்க? எத்தனை நாளைக்கு ஒரு முறை? அக்கா வந்து என்னோட சவுதியில் ஒர்க் பண்ணவங்க, சிஎம்சியில் ஸ்டாஃபாக இருக்காங்க. சவுதியில் 2 வீக்ஸ் ஒன்ஸ் சம்பளம். இன்னும் யூகேல எவ்ரி வீக் சேலரிங்க. யூஎஸ்ல எல்லாம்
ஸோ வாரம் ஆமாம், நம்ம என்னது கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி. ஆமாம், அதனால் நல்ல சாப்பாடு, இது சேலரி. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போது அந்த மினிஸ்ட்ரி, இந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரி, எத்தனை பேர் பாஸ்டரிங்க கை தூங்குங்க? நிறைய பேர் வர இருக்காங்க. கைத்து மாத்திரம் தூங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் தூங்க. ஸோ எல்லாரும் இங்கே பாஸ்டர்ஸ் நிறையா இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஃபெய்த்து இது ஊட்டுறதுக்காக நான் இந்த கதையை சொல்கிறேன். ஒரு மிஷினரி வந்து ப்ரீச்சிங்கில் சொன்னார் இதை. ஸோ அவருக்கு வந்து ஒரு நாள் 50 வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. தம்பி ஒயர் பாருங்கள், வண்டி வருது, ஏதாவது இதாக போகுது. ஓகே. ஸோ 50 வருஷம் மினிஸ்ட்ரியில் இருந்துட்டு அவருக்கு காசு இல்லை ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. அப்போது அந்த வீட்டில் அந்த அம்மா முட்டி போட்டு ஜோம் பண்ணுறாங்களாம். ஏசப்பா, எனக்கு சாப்பாட்டுக்கு வழியே இல்லையே, நான் என்ன பண்ணட்டும்? அப்போ ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களாம். அவங்க வந்து வெஸ்ட் வர்ஜீனியா, அமெரிக்காவில் மலையான பகுதி. அந்த மலையிலேருந்து என்ன பண்ணுதுங்களாம், 21 கோழி, என்னதுங்க கோழி மார்ச் பண்ணிட்டு வந்துட்டே இருக்குங்களாம். மலையிலேருந்து வந்துட்டு இவங்க வீட்டில் போயிட்டு உள்ள முட்டை, எத்தனை முட்டை? 21 முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன அருமையாக இருக்கும் இல்லைங்களா? 21 முட்டை இட்டுட்டு இந்த அம்மா பார்க்குறாங்களா, என்னடா இது திடீர்னு ஜொபந்தான் பண்ணோம், முட்டை வந்து கோழி இட்டு போதே, அப்படி எங்கேருந்து வருதுன்னு அந்த கோழி, அந்த முட்டையெல்லாம் எடுத்துன்னு கோழியை ஃபாலோ பண்ணாங்களாம். அது மேலே போச்சான் ஒரு வீட்டுக்கு போய், அது கூண்டு உள்ளே போய் அடங்கிடுச்சான். அப்போது அந்த வீட்டை நாக் பண்ணாங்களாம். நாக் பண்ணிவிட்டு அந்த அம்மா கேட்டாங்களாம், ஏங்க இந்த கோழி எங்கள் வீட்டில் வந்து முட்டை இட்டுட்டு போயிருக்குங்க, இது உங்கள் முட்டையை எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த அம்மாட்ட கொடுத்தவங்க, ஓனர்கிட்ட. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், ஏம்மா இந்த கோழியெல்லாம் எங்களுது தான், ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் அந்த கோழியெல்லாம் என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறாரு. ஏங்க என்னங்க ஆச்சு? அது ஒரு நாளும் ஒரு முட்டை கூட போட்டதில்லை. ஒரு நாளும் ஒரு முட்டை கூட போட்டதில்லை. அது உங்கள் வீட்டில் வந்து விட்டுச்சா அந்த முட்டை, நீங்கள் வச்சுக்கோங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வெறுக்கிறாரு அதை, அதனால் அது உங்கள்கிட்ட போட்டுக்கிறதுனால அந்த முட்டையை நீங்கள் வச்சுக்கோங்கன்னாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணார், அதே மாதிரி வருமா டெய்லி, ஒரு நாள் மாத்திரம் இல்லை, டெய்லி அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிச்சான் அந்த கோழி. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஜெபம் எப்படியாப்பட்டது, வல்லமை உள்ளது. உங்களுக்கு இல்லைன்னா யாரை தான் பார்க்கணும் நீங்கள். ஆமேன், ஆமேன். நெக்ஸ்ட். ஓகே, ரொம்ப அருமையான ஒரு கதை சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை. ஒரு ஊழியர் கிராமத்தில், படு கிராமம், ஒரு வசதி இல்லாத ஒரு கிராமம், ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை, 2 பிள்ளைங்க. அந்த கிராமத்தில் அவர் ஊழியர் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. ஒரு நாள் பக்கத்து வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கும்போது அங்கே நல்ல பிரியாணி நல்லா போட்டு வாசனை வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ வந்து கிராமம் ஊழியம் செஞ்சுட்டு பாஸ்ட் வீட்டுக்கு வரும்போது குழந்தைக்கு கேட்டுதான், அப்பாப்பா பக்கத்து வீட்டில் நல்ல கல்யாணம், பிரியாணி இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அவர் சொன்னாராம், நமக்கு ஏசப்பா கொடுத்தா தான் பிரியாணி, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு முட்டி போட சொன்னாராம். பாஸ்டரம்மா 2 பிள்ளைங்களோடு சேர்ந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் அந்த ஊழியக்காரோடு பேசும்போது அங்கே ஒரு தொட்டி ஒன்று இருந்ததாம். அங்கே ஒரு காக்கா செத்து இருக்குது, அதை கொண்டு வந்தாராம். சரின்ட்டு என்ன செத்து போன காக்காவை கொண்டு வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த காக்காவை கொண்டு வந்து அது கழுத்து அரைனாராம். அழுத்தாக்கா 2 சவர நகை அது மிழுங்கி செத்து போயிருந்துச்சான். பாருங்கள், அதை கொண்டு போய் அதை விற்று பிள்ளைங்களுக்கு வரும்போது நல்ல பிரியாணி, முட்டை, அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாராம். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த விடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவர் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கரங்களை தட்டி எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில்
கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஏற்ற வேளையிலே வாக்கு தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலே வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து
சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த எந்தன் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த எந்தன் வாழ்க்கையை அலங்கோலமாக மாற்றியதை போற்றி பாடுவே. உறுதியில் இருந்து எடுத்தீரையா எந்தன் தலையை உயர்த்தினீரையா. உறுதியில் இருந்து எடுத்தீரையா எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எண்ணியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. Praise the Lord. Thank you, brother. Gabriel, Mr. Gabriel, கவிதை வாங்க கோவிந்த சுவாமிக்கு வாங்க. ஓ கேப்ரியல், ஓகே ஓகே. அப்படிங்களா? உங்களுக்கு தெரியும். சரி. கவிதையில ஏசப்பாவை துதிக்க போறாரு அவரு. கவிதை Praise the Lord. Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கற்பனையின் கவியானால் கரையில்லா ஞானம், கசிந்து கசிந்து மழையாய் பொழிந்திடும் வானம், கற்க கற்க கணுக்களையும் ஊனையும் கருக்கிடும் பானம், காலையும் மாலையும் களைப்பனை போக்கிடும் பானம், புதையலாய் கிடைத்ததால் அனைவருக்கும் வேணும், புண்பட்டோருக்கு புகலிடம் தரும் தானம், புல்லருக்கும் கல்லருக்கும் புதுவாழும் மானம், புவியில் புயலாய் கவிப்பாடும் திருமறை கானம். பித்தம் பிடித்து விட்டது பிதாவே உமை நித்தம் நினைக்கையிலே, உம் சித்தம் நிறைவேற முத்தம் கொடுத்து 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டாயே. மூல பரம்பொருளே, முன்னோருக்கு முதல்வரே, முற்றும் மறிந்தவரே, முடிவே இல்லாதவரே, மோட்சத்தில் நிலைத்தவரே, மேகங்களில் வருபவரே, தாகத்தை